இன்னைக்கு அசெம்பிளியில் எடப்பாடியார் அவர்கள் குதிரை பேரம் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துனாங்க. மொத்த தற்கொலை கூட்டத்துக்கும் கோவம் வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக ஆதவர்ஜுனா என்கிற ஒரு ஒன்றுக்கு மொத்தமே அறவேக்காடு ஆபாயிலுக்கு கோவம் வந்துருச்சு. ஆதவர்ஜுனா அதிமுக பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? 2016க்கு மேலே இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இவங்களுக்கு உடன்பாடு கிடையாதா? முதல்ல தாவேக்க என்ன ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி மக்கள் களத்தில் நின்று ஏதாவது புரட்சி செஞ்சு ஆட்சி பிடிச்ச கட்சியா? அதை ஆரம்பித்தே 2 வருஷம் தான் ஆகுது. உங்கள் தலைவர் என்ன பெரிய எம்ஜிஆரா இல்லை பெரிய விஜயகாந்தா? உங்கள் தலைவர் ஏதாவது ஒரு புரட்சியாளரா, பெரிய சேகுவேராவா, ஃபிடல் காஸ்டாவா? உங்கள் தலைவன் ஒரு கூத்தாடி, மக்கள் மேலே அக்கறை இல்லாத ஒரு கூத்தாடி. இப்படிப்பட்ட தலைவனை ஏற்றுக்கொண்டு நீ அதிமுக பற்றி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? எடப்பாடி குறித்து பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? 2016க்கு மேலே அதிமுக மேலே உடன்பாடு இல்லை, கூவத்தரில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு எடப்பாடியார் பார்த்து கேட்குறான். ஆதவர்ஜுனா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பார்த்து கேட்டாலே போதும், ஜேசிடி பிரபாகரை பார்த்து கேட்டாலே ஆதவர்ஜுனாவுக்கு இதுக்கான விட கிடச்சிடும். சம்மதமே இல்லாமல் அதிமுக உனக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா? ஆதவர்ஜுனாவுக்கு மக்களுக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2021க்கு முன்னாடி வரைக்கும் முதல்ல ஆதவர்ஜுனா யார்? மக்களை ஏமாற்றி, குடும்பத்தை ஏமாற்றி இன்றைக்கு ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு திருட்டு பையன், ஒரு கோடீஸ்வரன். இன்றைக்கு மக்கள் உன்னை ஓட்டு போட்டு அமைச்சராக்கிட்டாங்க, சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்ட, நீ நல்லவன்லாம் கிடையாது, நீ ஒரு திருட்டு பையன் தான். மக்கள் அறியாமையில் விஜய் மேலே இருக்கக்கூடிய மோகத்தில், சினிமா மோகத்தில் மக்கள் ஓட்டு போட்ட ஓட்டில் நீ உள்ளே போயிருக்க. அதனால் நீ பெரிய என்னமோ யோகியவான் மாதிரியும், நீ ஒரு புரட்சியாளன் மாதிரியெல்லாம் எந்திரிச்சு அதிமுக பற்றி, எடப்பாடியாரை பற்றி பேசின இதை விட மோசமாக உனக்கான பதிலடி இருக்கும்.